Hi friends, welcome to my YouTube channel. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்துக்கிறோம். உங்களுக்கு நான் வரும்போது உங்களுக்கு பிளாக் காமிக்கல, ஏன்னா டைம் கிடைக்கல அந்த பிளாக் எடுக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஊட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு முறை பிளாக் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா வீடியோ காமிக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காலைல டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன டைம் இப்போ 6 மணி ஆக போகுது. டீ குடிக்கலான்னு வந்தேன். நம்ம வண்டியை வந்து இனோவா அங்கே வண்டி இருந்துச்சு ஊட்டியில், அது எடுத்துன்னு போகலான்னு வந்தேன். வண்டி பார்க்கிங் நிற்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டி அப்புறம், சரிங்களா? டீ குடிக்கலான்னு வந்தேன். எங்கேயோ கடை, ஒரு கடையும் ஓப்பன் ஆகலை. சரி, நாங்கள் திரும்ப ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். வாங்க போயிடலாம். நேராக வந்துட்டோம். டீ கடை இல்லைன்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிடலாம். சரியான குளிர். இப்போ நேராக நம்ம ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போயிட்டு குளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி திரும்ப நாங்கள் ரோடுக்கு போகலாம். ரோடுக்கு வந்து டீ குடிச்சின்னு அப்புறம் உங்களுக்கு வீடியோ வண்டி எங்கே இருக்குது, நாங்கள் வண்டி பார்க்கிங் கொடுத்துக்கிறோம். அவங்க சேஃபாக வச்சுக்கிறாங்க, லாக் பண்ணி. சூப்பர். அங்கே ரூம் லாட்ஜ், அது அந்த லாட்ஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ஊட்டிக்கு வந்து அந்த லாட்ஜ் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ஊட்டிக்கு வந்து அந்த லாட்ஜ் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக லாட்ஜ். எல்லாம் கீழே சாப்பிட்லாம், மேலேயே போய் தூங்கிடலாம். பார்க்கிங்கும் சூப்பராக இருக்குது. அவங்க ரூமுக்கு போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட்டாக நம்ம காலைல வீடியோ பிளாக் பண்ணியிருப்பேன். இப்போ காலைல ஏஞ்சி ரெடியாகி குளிச்சுன்னு துணியெல்லாம் போட்டுன்னு இப்போது கஸ்டமர் கூப்பிட்டு பிளேஸுங்க வந்துட்டோம். எல்லாம் பிளேஸுங்க தான் அது. நம்ம வண்டி காமிக்கணும்னா இப்போ காமிக்கிறதுங்க. என் வண்டி பாருங்கள் எப்படி. அதுதான் இப்போது ஊட்டி சீசன் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சு இருக்குது புதுசு. சரியான காலைல சரியான குளிர். அப்படியே வண்டிங்கெல்லாம் வந்துனே இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வண்டிங்க வந்துனே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க நிற்கிது பார்க்கிங்கில். ஸ்கூல் வேனுங்க, பஸ்ஸுங்க எல்லாம் வந்துக்குது. உங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவ் இருக்கும், பசங்களை கூப்பிட்டு நேராக சல்லுன்னு ஊட்டிக்கு வாங்க சீக்கிரம். திரும்ப அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. பாருங்கள், மலையிலையும் வீடு கட்டிக்கிறாங்க. அதெல்லாம் அவுட் ஹவுஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு பார்க் வந்து போயிட்டு வந்துட்டோம். ரெண்டாவது பார்க் வந்து செடிங்க, ரோஸ் செடி, அந்த தலையெல்லாம் வைப்பாங்களே ரோஸ் செடிங்க, அந்த ஒரு பார்க் மாதிரி பெரிய பார்க்கு. உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அந்த பார்க்கு. இப்போது ரெண்டாவது பிளேஸ் வந்துக்கிறோம், விடுங்க அது. இப்போ வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா இனோவா பற்றி தான் பேச போகிறோம். அந்த எல்லா பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு இனோவா வீடியோ காமிக்கல. இப்போ இனோவா எப்படி ஓட்டணும், எப்படி ஆல்ட்ரேஷன், எப்படி உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், சரிங்களா? வாங்க வண்டி பார்க்கலாம். அதான் நம்ம குடியாத்தில் வச்சுக்கிறது அண்ணன். வண்டியை சுத்தமாக வச்சுக்கிறது அண்ணன். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபால்ட் வந்தாலும் வண்டி அப்போக்கா இப்போ ரெடி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அது பாடி வந்து கேரளா ஆல்ட்ரேஷனு. ஃபுல் பாடி வந்து கேரளா ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கிறது. ஒரு முன்னாடி ஒரு 4 பேர் உக்காரலாம், ஒரு பின்னாடி ஒரு 3 பேர் உக்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் கன்ஃபார்ம், 4 பேர் உக்கார முடியும். முன்னாடி ஒரு பேர் தேவர் உக்காரலாம். வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி சூப்பர் மெயின்டெனன்ஸ் ஆகுது.
நான் எப்போவுமே சீட் பெல்ட் அந்த மாதிரி தான் போடுவேன். போலீஸ்காரன் பார்த்தாங்கன்னா அப்படியே மேலே தூக்கி அந்த மாதிரி மாட்டிக்குவேன். நீங்களும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ரூல்ஸு ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக. அண்ணன் பாருங்கள் எப்படி இன்ஜின் பூ மாதிரி வச்சுக்கிறாங்க அண்ணன். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபால்ட் இருந்தாலும் அப்பைக்கப்பே ரெடி பண்ணிடுவார். அந்த மாதிரி அவங்க சொந்த வண்டி, ஓன் யூஸ் வண்டி தான் அவங்களது, வீட்டு இது. எப்போ வண்டி எடுத்தாலும் நம்ம ஆக்டிங் டிரைவராக வந்தாலும் வீட்டுக்கு ஓட்டுறதுக்கு முதல்ல ஆயில் செக் பண்ணணும், தண்ணி செக் பண்ணணும், கூலண்ட் ஆயில் செக் பண்ணணும். ரெண்டாவது பிரேக்கு. அது எப்போ வந்தாலும் நீங்கள் மறக்காமல் முதல்ல செக் பண்ணணும், சரிங்களா? வீலுங்க பாருங்கள், வீலும் சூப்பராக, டயரும் சூப்பரு, அல்லா வீல் சூப்பர். அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அல்லா வீலுங்க. வண்டிக்கு குறை சொல்கிறதுக்கு முடியாது யாரும். அந்த மாதிரி வண்டி அது யாரும் அந்த மாதிரி வைக்கிறதில்ல. வச்சாலும் லேட்டஸ்ட்டு வண்டிங்க தான் அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு பழைய வண்டியும் யூடியூப்பில் போடுறேன். பழைய வண்டி எப்படி இருக்குது, இப்போ நான் காமிச்சிருந்தீங்கல்ல அந்த வண்டி எப்படி இருக்குது நீங்களும் பாருங்கள். ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஊட்டி தாண்டி ஒரு 40 கிலோமீட்டர் வந்தோம். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு யானை, ஒரு அண்ணன் வந்து குளிச்சு நிற்கிறாரு. யானைக்கு ஒரு மாதம் ஆகுதா குளிச்சு, இப்போ தான் குளிக்க வைக்கிறாங்க. நான் வரும்போது ஃபுல்லாக ஒரு 10 யானை பார்த்துருப்பேன். அப்படியே ரோட்லேயே வண்டி ஓட்டும்போது 10 யானை, மயில், திரும்ப அந்த முயல், சின்ன முயல், அதெல்லாம் பார்த்தோம். அங்கே ஒன்று இருக்குது முன்னாடி, தெரியுதா இல்லையான்னு தெரியல.